அதிமுக பிரச்சனையே இல்லாமல் அப்போ பார்க்குறீங்களா தொண்டரோட எழுச்சி. தொண்டர்கள் எப்பவுமே எடப்பாடி பக்கம் தான். நாங்கள் அதை விட்டு என்றைக்குமே போக மாட்டோம். எதிர்காலத்தில் அவர் தான் மீண்டும் தமிழகத்தில் ஆள போகிறாரு. எங்களுக்கு தொண்டர் இருந்தாலே போதும். இவங்கெல்லாம் துரோகிகள் எங்களுக்கு தேவையே கிடையாது. அம்மா சொன்னது மாதிரி தான், 100 ஆண்டு காலம் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. தெரிவிக்கிறேன். நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க. அந்த காளான் எவ்வளோ நாளுக்கு உயிர் வாழும்? ஏதோ ஒரு நடிகர்ன்ற பேரில் மட்டும்தான் அவருக்கு அந்த ஓட்டு விழுந்ததே தவிர மற்றபடி அவர் என்ன நன்மை செஞ்சிருக்காரு, மக்களை பார்த்துருக்காரா, மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காரா? தாவேக்கு ஆதரவுக்காரன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த கட்சிக்கு எதிர்ப்பாக போகல. அதிமுக இது ஆலமரம். இது யாருமே அசத்து பார்க்க முடியாது. எடப்பாடியார் அண்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாவோட ஆத்மா அண்ணனை வாழ்த்தோம். 100 ஆண்டு இல்லை, 1000 கால ஆண்டுகளும் இந்த கட்சி வாழும். கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு தொண்டர்களை வாழும். அதிமுகக்குள்ள சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அதிமுகவோட தொண்டர்கள்ல யார் பக்கம் இருக்கு? அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுடைய கழக பொதுச்செயலர் எடப்பாடி விட்டர்மனால தான் இருக்கிறோம். உண்மையான தொண்டர்கள் இங்கே தான் நிற்கிறோம். அதனால் இதில் பிளவு ஏற்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. பொதுச்செயலர் யார்? எடப்பாடியார் வீட்டு வாசலில் இன்றைக்கி அவ்வளோ தொண்டர்கள் நிற்கிறாங்க. அதிமுக பிரச்சனையே இல்லாமல் அப்போ பார்க்குறீங்களா தொண்டரோட எழுச்சி. இந்த கட்சி தொண்டரோட கட்சி. எங்களுடைய நிரந்தர தலைவர் எடப்பாடியார். பார்த்தீங்களா எழுச்சியை? நாங்களாம் அண்ணன் எடப்பாடியார்னு கூட தான்மா. எப்பவுமே நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான், நிரந்தர சிஎம்மா அவர் தான். எங்களுக்கு தொண்டர்கள் எப்போவுமே நம்ம பொதுச் செயலாளர் பக்கம்தாம்மா. அவர் பக்கம்தான். நம்ம எடப்பாடியார் தான். அம்மாவுக்கு அப்புறம் அவர் தான். தொண்டர்கள் எப்பவுமே எடப்பாடி பக்கம் தான். நாங்கள் அதை விட்டு என்றைக்குமே போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் எம்ஜிஆரோட இதுலேருந்து வந்தவங்க. அதனால் தலைமை என்ன சொல்கிறதோ அது பிரகாரம் எங்கள் அப்போ நாங்கள் என்றைக்குமே எடப்பாடி வழியில் தான் வந்தவங்க. எடப்பாடி பிடிச்சி தான் கேட்போம். தொண்டர் பூரா இப்போ பொதுச் செயலாளர் கூட தான் இருக்காங்க. தமிழ்நாடு பூரா. அது இல்லாமல் பொதுக்குழு கூட்டினா கூட இவருக்கு தான் ஆதரவு. அதாவது அவங்க பதவிக்காக ஆசைப்பட்டு போகிறாங்க. அது நிலைக்காது. இவர் கூட இருந்தால் எதிர்காலத்தில் அவர் தான் மீண்டும் தமிழகத்தில் ஆள போகிறாரு. இவங்க தனியாவுக்குள்ள மெஜாரிட்டி கிடையாது. தொண்டர்கள் எடப்பாடி ஒரு பக்கம் தான் இருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் நிறையா பேர் எழுச்சியாக இருக்காங்க. இன்றைக்கி தாவேக்காவுக்கு மக்கள் யாரும் போகல. சின்ன குழந்தைங்க வீட்டில் புடிவாரத்தில் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி யங்ஸ்டர் அதிகமாக இருக்காங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் எடப்பாடி ஐயா அம்மா மாதிரி தைரியமாக இருக்கலாம், களை எடுக்கலாம், யங்ஸ்டருக்கு வாய்ப்பு இருக்கலாம். இன்றைக்கி மாவட்டத்தில் எவ்வளோ பேர் போகிறாங்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் இன்றைக்கி இவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்கோம். தொண்டர்கள் பொதுச்செயலாளர் பக்கம் இருக்காங்க. எடப்பாடியார் பக்கம் தான் இருக்காங்க. பார்க்குறீங்களா இவ்வளோ தொண்டர்லாம் வந்திருக்காங்க இல்லையா? அதனால் எடப்பாடியார் பக்கம் தான் இருக்காங்க. ஏதோ எம்எல்ஏஸ்லாம் போயிருக்காங்க. அவங்க கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நாங்கள் பொதுச்செயலாளரை ஏற்றுக்கிறோன்றாங்க. அதனால் விரைவில் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். கண்டிப்பாக அதிமுகவில் எந்த பிளவும் இருக்காது. எங்களுடைய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தொண்டருடைய நம்பிக்கை அது. தொண்டர்கள் அன்னைக்கு அம்மா கூட எப்படி நின்னாங்களோ அதே போல தான் இன்றைக்கி எங்கள் ஐயா எடப்பாடியார் கூட நிற்கிறாங்க. எங்களுக்கு தொண்டர் இருந்தாலே போதும். இவங்கெல்லாம் துரோகிகள் எங்களுக்கு தேவையே கிடையாது. கட்சியில் இவங்க கூட இருந்து துரோகம் பண்ண மாதிரி தொண்டர்கள்லாம் துரோகம் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே எங்கள் ஐயா எடப்பாடியார் கூட தான் நிற்பாங்க. எல்லாருமே எங்கள் சேலத்து சிங்கம் எடப்பாடியார் பக்கத்தில் தான் இருக்கிறோம். துரோகிங்க போகிறவங்க போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்கள் எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் அம்மா காலத்துலேருந்தே அவர் அப்பயே சொல்லிட்டாரு, அம்மாவே சொல்லிட்டாங்க. எடப்பாடி ஐயா துரோகிங்க இருக்கிறாங்க கண்டுபிடிச்சி நாங்கள் சில இதெல்லாம் பண்ணுற சொல்லிட்டு அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாமே தொண்டர்கள்லேருந்து 1.5 கோடி மக்கள் வரைக்குமே எடப்பாடி ஐயா கிட்ட தான் ஆதரவு. அம்மா சொன்னது மாதிரி தான், 100 ஆண்டு காலம் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி. பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு எழும். சகோதரர்களுக்கிடையே ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், ஊடகங்களை பெரிதுபடுத்தி இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கோம். எடப்பாடியாருடைய தலைமையில் தான் அதிமுக இருக்கு. சில எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சாதான் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவங்க இது வரைக்கும் எதுவும் சொல்லலையே. பொதுச்செயலாளர் யார்? எடப்பாடியார். அவர் சொல்கிறது தான் கட்சி. மற்றவங்க சொல்கிறது ஒரு இது கிடையாது. எடப்பாடியார் சொல்லிட்டா நீங்கள் அதை நீங்கள் இது பண்ணலாம். தாவேக்கு ஆதரவுக்காரன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த கட்சிக்கு எதிர்ப்பாக போகல. அதனால் கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்துருவாங்க. எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். வருங்காலத்தில் அதிமுக ஒற்றுமையாக தான் செயல்படும். பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆதரவு தெரிவித்தா கூடமா பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதுதான், அந்த முடிவு தான் எடுப்பாங்க எல்லாருமே. மக்களும் அதுதான் எடுக்கும். ஏன்னா அவங்க போய் சேர்ந்ததுனால எல்லாருமே போயிட மாட்டாங்க. அவரை நம்பி எவ்வளோ மக்களுங்க இருக்கிறாங்க. அதிமுக இது ஆலமரம். இது யாருமே அசத்து பார்க்க முடியாது. இது இல்லை, அது சில இது என்னன்னா சூழ்நிலைகள் காரணமாக என்னன்னா சுயநலம். அதான் சொல்கிறேன், மாவட்டத்திலேருந்து எல்லாத்தையும் மாற்றினோம்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆனால் இங்கே தான் இருக்காங்க, தொண்டர்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவன் எம்எல்ஏ இன்றைக்கி ஏடிஎம்கே சின்னத்தில் ரெட்டலையில் ஜெயிச்சு தான் போயிருக்காங்க. அவங்க ஜெயிக்காமல் போகல.
இதே அவங்கள நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு எனக்கு நான் 10 கட்சி மாற்றி போகிறேங்கிறாங்களே, அவங்க ரிசைன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து சுயேட்சா நிற்க சொல்லுங்கள், ஜெயிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். டெபாசிட்டே இல்லை, அவன் வீட்லேயே ஓட்டு போட மாட்டாங்க. எம்எல்ஏ கேண்டிடேட் பொண்டாட்டியே வந்து போட மாட்டாங்க. மகளிர் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவங்களே போட மாட்டாங்க. அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் வந்து மாபெரும் ஒரு வெற்றியாக இருக்கிறது. தாவக கட்சி வந்து ரவுடித்தனம் பண்ணி விட்டார்கள். புறாத்தையும் கட்சியினரை போன அரட்டி மிரட்டி ஒவ்வொரு வேட்பாளருக்கு 1000 பேர் 2000 3000 பேர் வந்து கத்தி இப்படி அருவா வேலுக்கும் உருட்டு கட்டியை வச்சு அரட்டி மிரட்டி பூத்தல் அவர்களாக அமுக்கி பெட்டியெல்லாம் எண்ணி பிறகு தூக்கி எறிந்து இப்படி ரவுடித்தனம் செய்து அவர்கள் ஆட்சியிலே 108 எம்எல்ஏகள் என்று சொல்லியிருக்கிறார். குறைந்த ஓட்டிலேயும் இருக்கிறது. இந்த ஆட்சி வந்து ஸ்டாலின் வந்து சப்பளை பண்ணி அவருக்கு ஆதரவு கொடுத்தவங்க பூரா இப்போ இருக்கிறாங்க. அவங்க வந்து பதவியை கேட்குறாங்க. பதவி கேட்டு பணத்தையும் வாங்கிட்டு அமர்ந்திருக்கிறாங்க. அது மக்களாட்சி கிடையாது. ஏதோ ஒரு நடிகர்ன்ற பேரில் மட்டும்தான் அவருக்கு அந்த ஓட்டு விழுந்ததே தவிர மற்றபடி அவர் என்ன நன்மை செஞ்சுருக்காரு, மக்களை பார்த்துருக்காரா, மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காரா, இல்லை அவங்களோட குறைகளை கேட்டிருக்காரா, ஒன்றுமே கிடையாது. ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட ஒரு கவுன்சிலராக கூட நின்னாத ஒருத்தருக்கு போட்டிருக்காங்கன்னா அவர் நடிகர்ன்ற ஒரு முகம் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சு போட்டிருக்காங்க. மற்றபடி அந்த கட்சி தலைவர் வந்து அவர் எப்படி ஆட்சி புரிய போகிறாருன்றது கட்சியில் இருக்கவங்க நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆட்சி எப்படி பண்ண முடியுன்றது அவரால் கட்டாயமாக பண்ண முடியாது. அவர் உட்கார்ந்துருக்காரு. அவரை பின்தொடர்றவங்க அத்தனை பேரும் திரும்பி நிற்க தான் முடியுமே தவிர்த்து அவரோட சேர்ந்து நிற்க முடியாது. தெரிவிக்கணும். நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காளான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காளான் எவ்வளோ நாளுக்கு உயிர் வாழும்? ஒரு சில டைமில் அந்த காளானை பறித்து எடுத்துரும். ஒன்று அதுவாக செத்துரும், இல்லை அதை பறித்து எடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அவங்க போனதுக்கப்புறம் 100 ஆண்டுக்கு அப்புறமும் இந்த கட்சி வாழும்னு சொல்லியிருக்காங்க. அதே வழியில் தான் எங்கள் ஐயா எடப்பாடியார் இருக்கார். அதே மாதிரி 100 ஆண்டு இல்லை 1000 கால ஆண்டுகளும் இந்த கட்சி வாழும். கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு தொண்டர்களால் வாழும். கொங்கு மண்டலத்திலேயே இன்னைக்கு ஒரு தேச துரோகி ஒருத்தன் அண்ணனை தேச துரோகி கூட இருந்தே பலிகடாக்கி விட்டான். அவனுக்கு அண்ணன் பிறந்த நாளில் அண்ணன் வீட்டு முன்னாடி இவனை கொங்கு மண்டலத்துக்கு வரக்கூடாது, சென்னை மாவட்டத்துக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த நாள், அது உங்களோட வாழ்த்து. எடப்பாடியார் பிறந்தநாள் வந்து இன்னைக்கு பூந்தமல்லி நகர கழகத்தின் சார்பாக நகர கழக செயலர் அங்கே கேக் வெட்டி கொண்டாடி அன்னதானம் போட்டுட்டு தலைவர் பார்த்து வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக பூந்தமல்லி நகர செயலர் தலைமையில் நகர கழகம் பாதி பேர் வந்திருக்கோம். எங்கள் எடப்பாடியார் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பல்லாண்டு காலம் அடுத்த வாட்டி அவர் வந்து முதலமைச்சர் சிஎம்மாக உட்காரணும். அதுக்கு தொண்டர்கள் எப்போவுமே நாங்கள் முழு பக்கமாக அவங்க பக்கம் இருப்போம். வாழ்த்து சொல்ல தான் வந்திருக்கோம். நீண்ட நாள் வாழ்ந்து அடுத்த முதலமைச்சராக சீக்கிரம் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொண்டர் பூரா இருக்கிறோம். இன்னும் நீடூடி வாழணும், மீண்டும் ஒரு முதலமைச்சர் தமிழகத்துடைய முதல்வராக வரணும். விவசாயி தொழிலாளிங்க எல்லாருக்கும் நல்லதை செய்யணும். ஏன்னா அப்படி விவசாயினுடைய குடிமகன் அவர். ஏன்னா அவர் வீட்டுக்கே நான் போயிருக்கேன். எங்கள் செல்வம்பாளையம் வீட்டுக்கே போகும்போது அவர் சுற்றி கரும்பு தோட்டம் தான், விவசாயி தான் அவர். அதனால் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இன்றைக்கி முதலமைச்சராக வந்திருக்காரு. இவரும் வந்து பரம்பரையாக வர்றவங்க யாரும் கிடையாது. அதிமுக பொறுத்தவரை ஒரு சாதாரண தொண்டனு கூட மேல்மட்ட பதவி கிடைக்குன்றது எடப்பாடியார் ஒரு சான்று. அம்மா எப்படி புரட்சி தலைவி அம்மா மக்களுக்காக மக்களுக்காகவே நாங்கள் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் அம்மா எப்படி தாரக மந்திரம் சொன்னாங்களோ அதே மாதிரி எடப்பாடியார் அண்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாவோட ஆத்மா வந்து அண்ணனை வாழ்த்தும். அவர் இன்னும் 100 ஆண்டு இருக்கணும். அம்மா சொன்ன மாதிரி 100 வருஷம் அவருக்கு அப்புறமா அதிமுக இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவர் தலைமையில் அதிமுக இன்னும் 100 வருஷமும் இருக்கும். அவரும் இன்னும் 100 வருஷம் நல்லா இருந்து மக்களுக்காக தொண்டு ஆற்றணும். அவர் இந்த இயக்கத்தை கட்டி காக்கிற ஒரே தலைவர். அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. அவரை வணங்குகிறேன். பொன்மன செம்மல் பொன்மன செல்வி அவர்களது இளவர் தமிழ் செல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் முதல்வராகிறார் என்ற மகிழ்ச்சியில் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடலில் திளைக்கின்றோம். நன்றி, வணக்கம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.